Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/4/2025 புதன்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். நமக்குள் ஒரு தேடல் இருக்கிறது. இது இரண்டு வகையாக மனிதர்கள் உண்டு. தன்னை பற்றி தவறான அபிப்பிராயத்தோடையே வாழ்கின்றோரும் உண்டு. தன் குறை தெரிந்து அக்குறை அகல ஏதேனும் ஒரு மார்க்கம், ஏதேனும் ஒரு நபர், ஏதேனும் ஒரு பிடிப்பு இருக்காதா என்று தேடி அலைவோரும் உண்டு. இந்த இருசாரரும் சாமியார்கள், ஆன்மீகவாதி, யோகத்தை கற்றுக் கொடுப்பவர், இப்படிப்பட்டவர்களிடம் சென்று அனைவரையும் சொல்லவில்லை, இதில் பலர் அவர்களால் இவர்கள் ஏமாறுகின்றார்கள். அந்த பலரால் உண்மையான ஒரு குருவை கண்டுபிடிக்க இயலவில்லை. ஒரு நல்ல ஆன்மீக குரு கிடைப்பதே கஷ்டம் என்ற அளவில் இருக்கிறது. இதற்கு சாமுந்திரிக அம்சத்திலெல்லாம் சில குறிப்புகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இந்த காதின் முனை கண்களிலிருந்து இந்த இடத்திலிருந்து நேராக கோடு கிழித்து அதைவிட உயரம் போக போக, அதனுடைய முனை உயரம் போக போக மிருக குணம், அதற்கு இணையாகவோ அல்லது சற்று மேலாகவோ அல்லது நன்றாக இறங்கியோ இருந்தால் உண்மையான ஆன்மீக குரு. அங்க சாஸ்திரம் சொல்லுகிறது, கொஞ்சமும் பிசகில்லை, 100க்கு 100 உண்மை. ஆனால் அதை அறிந்து கொள்ள சற்று பயிற்சி வேண்டும், அவ்வளவுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? 9ஆம் இடம் குருவின் வீடாக இருந்து அல்லது அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குருவின் நட்சத்திரம் பெற்று இருக்க, அவர் கேந்திரங்களில் இருக்க, பாவிகள் யாரும் பார்க்காது இருக்க, அவருக்கு உண்மையான ஆன்மீகம் வரும். உண்மையான ஆன்மீகம் வரும். இவ்வளவுதான். மிக எளிதாக சொல்லியிருக்கிறது. எல்லோருமே எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வீடு, அதில் குரு இருக்க வேண்டும், அல்லது அது குருவின் வீடாக இருக்க வேண்டும், அல்லது அந்த வீட்டுக்கு உடையோர், அந்த அதிபதி குருவின் நட்சத்திரம் பெற்று இருக்க வேண்டும். கேந்திரங்களில் இருக்க வேண்டும். 4, 7, 10 கேந்திரங்கள் இருக்க வேண்டும். பாவர்களால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த நபர் உண்மையான ஆன்மீகவாதியாக இருப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே இந்த வகையிலும் ஏற்கனவே இப்பொழுது குறிப்பிட்டேனே அங்க லட்சணம், சாமுத்திரிக அம்சம், அதை வைத்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் நாள். முடிப்பது எப்படி? ஒரு நூதன முறையை பயன்படுத்தி வெற்றி, வழக்கமான பாணியில் அல்ல. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை கிடைக்கும். மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது திணிக்கப்படும். கவனம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், அடுத்தடுத்து நஷ்டம்,
மதியம் வரை மட்டும். மதியத்திற்கு பிறகு அடுத்தடுத்து உங்களை ஆனந்தப்படுத்தும் லாபம் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் பெயரை, உங்கள் புகழை நீங்கள் நிலைநிறுத்தும் நாள் இந்த நாள். பெரியவர்களுக்கு இடையே ஒரு அங்கீகாரத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சி, செய்யும் செயல் வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள். உங்களை செயல்பட விடாமல் சில தடைகள் வரும். அந்த தடைகளை தகர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் அடைய வேண்டிய, நியாயமாக பெற வேண்டிய ஒன்று உங்கள் கைக்கு கிடைக்காதவாறு ஒரு சில தடைகள் ஏற்படுத்தப்பட்டு சற்றே ஒரு கவலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாளாக காட்டுகிறது. பொறுமை தேவை. துலாம் ராசி அன்பர்களே, விரும்பியதை பெறுவீர்கள். பெறுவது எப்படி? உங்கள் பேச்சாலும் செயலாலும். உங்கள் பேச்சும் செயலும் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பியதை பெறுவீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள். அதற்கு உண்டான முயற்சி கடும் முயற்சியாக இருந்து அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பேச்சால் இன்று நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வருங்கால திட்டத்தை அழகாக விளக்கி, நாளைய தினம் இப்படித்தான் நடக்க இருக்கிறது என்று ஒரு ஹேசியம் போல் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் நம்புகின்ற அளவுக்கு இருக்கும். அது சொல்லி உங்களுக்கு உண்டான மதிப்பை கூட்டிக் கொள்ளும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, காட்ட வேண்டியது எது என்று கண்டு அதை காட்டி, பெற வேண்டியது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கிறது இந்த நாள். காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை நீங்கள் பெறும் நாள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் உழைப்பு, செயல் அனைத்தும் நாளைய வெற்றியை குறியாக கொண்டு நடக்கும். ஆரம்ப வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களே, நிறைந்த லாபத்தை பார்ப்பீர்கள். உங்களது பேச்சு இன்றைய தினம் எல்லோரையும் கவருகின்ற வகையில் இருக்கும். அதில் 199 மங்கள வார்த்தைகளாக இருக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.